படிச்சு படிச்சு டயர்டா இருக்கியா? ரெஸ்ட் எடுக்கிறேன். நமக்கெல்லாம் இப்படி ஒரு குடுப்பன அமையல. என்னத்த செய்ய, நாமெல்லாம் படிக்கணும்னு நினைச்சா 5ஆவதுல இருந்து ஆரம்பிக்கணும் போலயே. 12ஆவது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு பாதி வயசு ஆயிடும். சரி சரி, ஜாலியா இருக்க. நல்லா படி. பேசாம என் புருஷங்கிட்டையும் நானும் படிக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்து நல்லா குடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமோன்னு தோணுது. சரி வா வா, வந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்டு உட்காந்து படி. உன் புருஷன் சொன்னாலும் சொன்னா அதுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம புக்கும் கையுமாவே இருக்க. நீ கலை வந்து சாப்பிட்டுட்டானா? எப்போ வரான் எப்போ போறான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வந்தானா இல்லையா வீட்டுக்கு? வந்தான். வந்து சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். உனக்கு ஏதோ டிக்ஷனரி அதை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான். அதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. 2 நாளாக சரியா பேசவே இல்லை. நான் படிக்கிறதா இல்லை அவன் பேசலன்னு நினச்சி கவலைப்படுறதா? ஏன் இப்படி இருக்கான்? அதெல்லாம் பேசுவான் போ. என்ன மகனே, ஏது வாங்கிட்டு சட்டை போடுறல? அதெல்லாம் இல்லை, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏண்டி, ஏன் அவன் மூஞ்ச மாறி போயிருக்கு? என்னாச்சு அவளுக்கு? எதுவும் சண்டை போட்டியா என்ன? நான் ஏன் உன் மருமகிட்ட சண்டை போட போறேன்? அவளுக்கு தான் அவ புருஷன் பேசலங்கிற கவலை, வேற ஒன்றும் இல்லை. உன் மவங்காரன் வந்தாலும் போனாலும் அவகிட்ட சொல்ல மாட்டேங்கிறானா, பேச மாட்டேங்கிறானா. ஏண்டி அவன் இப்படி இருக்கான்? எப்படிதான் சொல்றது? எம்மா, அவன் நல்லதான் இருக்கான். நீ எதுவும் சொல்லி அவனுக்கு எடுத்து விட்டாத. அந்த பிள்ளை நல்லபடியா படிச்சு எழுதிட்டோம். அதுக்கு பிறகு 2 பேரும் நான் எப்ப வேணாலும் பேசிக்கலாம், எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். அவன் பொண்டாட்டி தானே இவ, எங்க போயிட போற? சரி, நம்ம பக்கத்துல இருந்தா அவ படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு எட்ட போறான். இது என்னம்மா இது? அவனை புரிஞ்சிக்க மாட்டேங்குது. இதையே இவளால புரிஞ்சிக்க முடியல. இவெல்லாம் என்னத்தை தான் பரிச்சை எழுத போறாளோ. நீ ரொம்ப ஒழுங்குதா போ, வந்துருவா நாட்டம்மா பண்ண. இக்கா, என்ன செய்யற? கீதா, வாடி வாடி வா, உட்காரு. சந்தோஷத்துல உன் மூஞ்சி முகரையில நல்ல செக்கச்செவேன்னு செவந்து போயிருக்கேன். அம்பிட்டு சந்தோஷம் உனக்கு. என்ன உன் மருமகளை படிக்க வைக்க போறியம்மே? ஊர் முழுக்க அதே தான் பேச்சா இருக்கு. ஆமாட்டி, அவதான் 12ஆவதுக்கு மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டால, அதனாலதான் என் மாமா பரிச்சை எழுத சொல்லியிருக்கான். அவன் சொல்றான், உனக்கு எங்க அறிவு போச்சு? எந்த காலத்துல இருக்கு நீ சொல்லு? இப்ப இருக்கிறவளெல்லாம் படிக்காதவளே நம்மள மதிக்க மாட்டேங்கிறா. இவளெல்லாம் நல்லா படிக்க வச்சுனா நம்மள வெளியே துரத்துட்டு இவ அவ ஆத்தா அவ ஆச்சின்னு எல்லாரையும் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுக்குவ. என்னத்த சொல்றது? நான் சொன்னாலும் உன் மருமகளுக்கு தான் நீ சப்போர்ட் வாங்குவ. ஏதோ நம்ம அக்காவன்னு சொல்றதுக்கு வந்தேன். கேப்பியே கேட்க மாட்டியா? இது கனிமொழி எல்லாரும் மாதிரியும் கிடையாதுடி. அவ கொஞ்சம் நல்ல பொண்ணுதான். 1000 இருந்தாலும் நான் அவ அத்தை இல்லையா? ஏக்கா, நீ அவ அத்தை தான், இல்லன்னு சொல்லல. அவளோட குடும்பத்துக்கு ஆனா நீ என்னென்ன கஷ்டத்தை கொடுத்துருக்க தெரியுமில்ல உனக்கு? மறந்துட்டியா? சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே அவளை உன் மௌனிக்கே கட்டி வச்சேன். இப்ப என்னதான் எல்லாத்தையும் மறந்துட்டாலும் நாளை படிச்சு நல்ல நிலைமைக்கு போயிட்டேனா போடி வெளியேன்னு உன்னைய கழுத்தை பிடிச்சு துரத்த மாட்டா. அது மட்டும் இல்ல, படிச்ச மருமவெல்லாம் வீட்டுக்கு வந்தானா நம்மளையே கேள்வி மேல கேள்வி கேட்பா. இதே படிக்காதவளா இருந்தா நாம அவளை ஆட்சி பண்ணலாம். உன் தலையெழுத்து அவ்வளவுதான். இனி காலத்துக்கும் உன் மருமவளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவ போடுற 1 ரூபாய் 2 ரூபாய் வாங்கிக்கிட்டு வீட்டுல மூளையில முடங்கி கிடக்கணும். ஓ, உன்னை நினைச்சாலே பாவமா இருக்கு. ஊருக்குள்ள எப்படி எல்லாம் இருந்த நீ, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஏக்கா, இப்ப அவ படிச்சு என்னத்த செய்ய போறா? காலகாலத்துல ஒரு ஆம்பளை பிள்ளைய பொட்டை பிள்ளைய பெத்து பட சொல்லி அதை தாளாட்டி சீராட்டுறதை விட்டுட்டு அவளை படிக்க வச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. ஏக்கா, உன் மரும்பு நல்ல கைகாரி தான். உன் அவனோட மூளைக்கு செலவு போட்டது மட்டும் இல்லாத நல்ல உன் மூளைக்கு செலவு போட்டு கழுவி வச்சிருக்க போலயே. ஏட்டி குமுதா, ஏட்டி கீதா, நீ சொல்றதுல ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்கு. ஆனா என் மகன் தான் புடிவாதமா இருக்கானே. அவளை படிக்க வச்சுதான் தீர்வான்னு சொல்றேன். நானும் சரி படிடின்னு சொல்லிவிட்டேன். இப்ப நீ வந்து எனக்கு எடுத்து சொன்ன பிறகு தாண்டி புரியுது. நீ சொல்றது சரிதான். படிச்ச மருமகளா இருந்தானா அவ வேலைக்கு போவா, அவளுக்கு எல்லா வேலையும் நாம செஞ்சு கொடுக்கணும். அப்படியே சாயங்காலத்துக்கு வீட்டுக்கு வருவா. அவளுக்கு படிவிடப்படுற மாதிரி ஒவ்வொன்றும் நாம பார்த்து செய்யணும். செய்யலனா நீங்க சும்மா தானே இருக்கீங்கன்னு நம்மளையும் எதத்தலமா பேசுவாள்ல. அதுதாக்க. அது மட்டும் இல்லாத இந்த கருவப்பைய 5ஆவதோட தாண்டல. இவ நிறைய படிப்புலாம் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போனா நாளைக்கு கருவாயனையே வானான்னு சொல்லிடுவாள. அப்ப என்ன செய்வ? இவளை அவன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுலாம் வீணா தானே போவான். சும்மா அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வந்தான்றதுக்காகவே நான் என் ஆத்தா வீட்டுக்கு போறேன், எனக்கு நீ வேணா அப்படி இப்படின்னு அந்த பேச்சு பேசினா அந்த குதிச்சா. இவளை படிக்கலாம் வச்சுட்டோம், அம்பிட்டுத்தே. சுத்தமா நம்மள மதிக்கவும் மாட்டா. நம்ம மவனை அப்படியே அடிமை மாதிரி அவ கைக்குள்ள புடிச்சு வச்சுக்குவா. பாத்துக்க சித்திய, ஏன் கூப்பிட்ட? இங்க வந்து உக்காரு. நல்ல ஆளுதான், நல்ல குந்தானியாட்ட தின்னுட்டு வளர்ந்துருக்க. அறிவு கொஞ்சம் கூட இல்ல. எம்மா, எதுக்கு இப்ப சித்திய நீ கேள்வி கேக்குது? இப்பதான் கூப்பிடல, வந்து உக்காரண்டி. சித்திய, என்ன குழம்பு வச்ச?
எங்க அம்மா சாம்பார் வச்சு வச்சிருக்குதா, கொஞ்சோண்டு குழம்பு இருந்தா கூட. அடியே, நானே அக்கா எதுவும் கறி மீன் செஞ்சிருக்காமன்னு சொல்லிட்டு வாங்க வந்தேன். என்னை வந்து குழம்பு கேட்குறேன். நான் என்னைக்கடி குழம்புலாம் வச்சு சாப்பிட்ருக்கேன்? இந்த சின்ன பாப்பாவும் வெளியூருக்கு போயிடுச்சு, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்புறம் என் குழம்புலாம் வச்சு என்னத்துக்கு? ஆமா, உன்னை தெரியாம கேட்குறேன். இந்த வீட்டில் நீ யாருடி? இந்த வீட்டுக்கு பிறந்த பொண்ணு, அந்த கனிமொழிக்கு நாத்தனாரு. நீ எப்படி இருக்க வேண்டிய ஆளு? உன் அம்மா தான் புத்தி இல்லாம மாறி போயிடுச்சுன்னா நீ என்னடி இப்படி மாறி போய் கிடக்குற? யார் சித்தியா? நான் என்னதான் மாறினேன்? நான் நல்லா தான் இருக்கேன். குமுதா, இந்த கனிமொழி படிக்கிறேன்னு சொன்னா நீ தான் அவளுக்கு ஒத்தோ? ஏண்டி, அவளெல்லாம் படிக்க வச்சு என்னடி ஆக போகுது சொல்லு. இந்த சித்திய அது படிச்சு வேலைக்கு போயிடுச்சுன்னா நமக்கு தானே சம்பாரிச்சு போடும். எனக்கு எதுவும் நகை நட்டு வேணும்னா என் தம்பிக்காரன்ட்ட கேட்கறதுக்கு பதிலாக இவன் நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா ஒரு சவரம் கேட்டா 2 சவரனா செய்ய போறா. ஆமா, நினப்பு தான் பழப்ப கெடுக்குமா. எப்படி செய்வா பாரு. அவ படிக்கிற வரைக்கும் தாண்டி உங்க காலை சுத்திக்கிட்டே கிடப்பா. நல்ல வேலை மட்டும் வாங்கட்டும், அடுத்து பாரு உங்களெல்லாம் எட்டு உதைக்கிற மாதிரி உதச்சி தள்ளிட்டு வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவா. அப்புறம் அவளை பாக்குறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் கிடக்கணும். என்னது சித்தி சொல்ற? ஏதோ அவ பப்ளிக் பரீட்சையில ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா டிவில என் பேர் வருமானு சொல்லிட்டு தான் நான் அவளை படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் மார்க்கு அவ அப்படியே எடுத்தாலும் இந்தா இதுதான் என் நாத்தனாரு குமுதா. நான் படிக்கிறதுக்கு டீ போட்டு என் துணிமணியெல்லாம் துவைச்சு போட்டு எனக்கு எல்லா அவதாசம் செஞ்சாங்க. இந்தா இவங்க தான் என் மாமியார் தங்கமையிலே, இவங்க என் நாத்தனாருக்கு மேல எனக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு கிடந்தாங்க அப்படின்னு உங்களை பத்தி என்ன பெருமையா பேசுவா பாரு அவ. என்ன சித்தி சொல்ற? அவளும் ஒரு குறும்பு பிடிச்சவதான். நீ சொல்றது யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. எம்மா பாத்தியா, நம்ம சித்தி மட்டும் வந்து நம்மளுக்கு சொல்லல, நம்ம அவளுக்கு சேவை பண்ணிக்கிட்டு கடந்திருப்போம். சித்தி சொல்றதும் சரிதான், அவளெல்லாம் படிக்க வைக்க கூடாது. அப்புறம் நாளை பின்ன நம்ம தம்பியை வேணான்னு சொல்லிட்டு அந்த போலீஸுக்காரன் கூட ஓட மாட்டான்னு என்னமா நிச்சயம் இருக்கு? ஏடி, அவதான் உன் தம்பி மேல அம்பிட்டு உசுரா இருக்கால்ல, அப்புறம் எப்படி ஓடுவா? ஆமா, உசுரா இருக்கா உசுரா. இந்த வீட்டு உள்ளார அடி எடுத்து வைக்கும்போது அவன் என்னம்மா சொல்லிக்கிட்டு வந்தா? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அடி ஆமாடி. இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கிறதே இந்த குடும்பத்தை உண்டு இல்லாம பண்ணிட்டு உன் மழவனை பழி வாங்குறதுக்கு தானே சொல்லிட்டு தானே வந்தா. அவ்வளவுத்துக்கும் என் அண்ணங்கார மேல சத்தியம் இல்ல பண்ணிட்டு வந்தா. பண்ணால அவ சத்தியம் பண்ணது இந்த ஊருக்கே தெரியும். நீதான் அவன் நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாந்து போய் நிக்கிற. அப்படியாப்பட்டவ திடீர்னு எப்படி மாறி இருப்பா சொல்லு. எம்மா ஆமாம்மா, எனக்கு என்னமோ அந்த புள்ள நம்ம கிட்ட எல்லாம் நடிக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் மாறாது. அடியே, இப்ப நாங்க என்ன தாண்டி செய்யறது? என் மவனை மீறி எதுவும் செய்ய முடியாதே. ஆமா, அவன் என்ன வீட்லயே இருக்க. மாமியார் நாத்தனாரு நினைச்சா மருமவளை ஒண்ணும் இல்லாத ஆக்கலாம். முதல்ல அவ படிக்கிறதையே பரிச்சை எடுக்கிறதையே நிறுத்துங்க. அவளுக்கு செய்யறத முதல்ல நிப்பாட்டுங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் அவ உட்காந்துக்கிட்டு கால மேல காலை போட்டுக்கிட்டு உங்களை அடிமை மாதிரி சேவகம் பண்ண வைப்பா. அப்படிலாம் மருமகிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கிறதோட தூக்கல தொங்கலாம். எடி குமுதா, உனக்கும் சொல்ற நல்லா கேட்டுக்க. என்னைக்கும் அண்ணன் முண்டாட்டி தம்பி பட்டாட்டி தான் நாத்தனாருக்கு செய்யணும். நாத்தனார்னா ஒரு பையன் இருக்கணும், தெரியுதா? அப்படி இருந்தா தாண்டி உனக்கு பவுஸ் இந்த வீட்ல. இல்ல உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள கூட அண்டை விட மாட்டாளுங்க. நீ என்ன பாத்துக்கிட்டே இரு. இன்னும் 10 நாள்ல அவ உன்னைய மூட்டை கட்டுறாளா இல்லையான்னு பாரு. ஐயோ சித்திய, நீ சொல்றது சரிதான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன ஆட்டம் காட்டுறா என்னைய? 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டீயா, கரெக்டா காலை மத்திய ராத்திரிக்கு சோறா. அவளுக்கு என்னென்ன திறமை நான் செய்யறேன்? கரண்ட் போயிடுச்சுன்னா வேர்க்குமா படிக்கிறதுக்கு, அதனால நான் விசிறிய வச்சு அவளுக்கு வீசிக்கிட்டே இருக்கணுமா. சரி, இப்படியா நம்ம ஜெயிச்சனா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையடி. அவளுக்கு என்ன நீ உபதேசம் பண்ணிட்டு நிக்கிறியா? அப்படியே இப்ப திருப்பி பேசாத. நீ தானே அவ எதுக்கட்டெல்லாம் செஞ்சு கொடுன்னு சொன்ன. செய்யலன்னா சோறு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் செஞ்சேன். எக்கா இந்த வார அண்ணே, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. ஒரு கிளாஸ் டீ கிடைக்குமா? ஏன் அவ என்ன உனக்கு வேலைக்காரியா? உனக்கு எல்லா வேலையும் அவ செஞ்சு கொடுக்கணுமா? உனக்கு கையில நீ போய் போட்டுக்கோ. இல்ல, நான் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுல மாமியாருக்கு நாத்தனாருக்கு ஒரு டீ போட்டு கொடுக்க துப்பு இல்ல. நீ எல்லாம் படிச்சு என்ன செய்ய போற? நாளைக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு எங்களுக்கு ஜோறு போட போற? நீ உன் குடும்பத்தை பாத்துக்க போற. அதுக்கு நாங்க இதுக்கு உனக்கு செய்யணும். அத்தை, என்ன இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க? கலை இவங்களை இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து என் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? என் மாமியாரும் நாத்தனாரும் நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களா? அவங்க எதுக்கு இப்ப நம்ம வீட்டுல வந்து உட்காந்து பேசுறாங்க? ஏண்டி, ஏன் தங்கச்சி என் வீட்டுக்கு வர? உனக்கு என்னடி கஷ்டம்? அட, இப்பவே யாரையும் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்றியா? உன்னையெல்லாம் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டா எங்களையும் வெளியே துரத்திடுவ போல. என்னத்தை எப்படி பேசுறீங்க திடீர்னு? இனி நாங்க அப்படித்தான் பேசுவோம். ஓடி
போய் சூடா டீயை போட்டு கொண்டு வா. அண்ணி நாளைக்கு பரிச்சை இருக்கு அண்ணி எனக்கு. ஏன் பரிச்சை இருந்தா டீ போடக்கூடாதா என்ன? அவ்வளவு பேரும் வேலைக்கு போயிட்டே படிக்கிறாங்க. இவ இப்படி எல்லாம் பேசுறா? போ போ போ. ஏன் நீங்க எல்லாம் இப்படி மாறிட்டீங்க? நேத்து எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தீங்க. இப்ப இவங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறீங்க. நம்ம குடும்பத்து பிரச்சனை நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கணும். நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தா என்னை கேளுங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஏன் வீட்டுக்குள்ள சண்டையை உண்டாக்குறீங்க? ஏக்கா நான் அடுத்தவங்களக்கா எப்படி பேசுற பாருக்கா. படிச்சிருக்கோன்னு திமிரு, வேற ஒண்ணும் இல்ல. இவ திமிரெல்லாம் இப்பவே அடக்கி வைக்கணும்க்கா. சின்னத்தை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அத்தை. நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு தான் நான் கேட்டேன். நான் என்னடி நடந்துக்கிட்டேன்? என்னமோ நான் அங்க இருந்து வந்து உன் மாமியாருக்கும் உன் நாத்தனாருக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறேன். என் அக்காவையும் என் மவளையும் பார்க்க நான் வரவே கூடாதோ? போடி முதல்ல போய் விட்ட வேலையை செய்யி. வீட்டு வேலை அப்படி அப்படியே கிடக்கு, அதை செய்ய துப்புல. இப்பதான் படிக்க போறான் படிக்க. கேட்டி நீ வேற அதிகமா பேசிட்ட. என் மாமனார்கிட்ட சொல்லி கொடுத்து எங்க ரெண்டு பேரும் கேள்வி வாங்க வச்சிடாதடி. ஏக்கா அவனுக்கு ஏக்கா பயப்படுற? அவன் நீ பெத்த மாவன், உன் பேச்சதான் கேட்கணும். நல்லா சொல்லிட்டேன். அவனை பொண்டாட்டி பேச்சு கேட்க விட்டுறாத. உன் கைக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கா. அப்புறம் பொண்டாட்டிக்கு செய்யறேன், பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரேன், புடவை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு உன்னையும் உன்னோட ஆண்டியே உட்கார வச்சிருவான். இனி உன் குடும்பம் உன் கையில தான். மருமோளெல்லாம் இப்படி ஆட்டம் போட விடக்கூடாது, அடக்கி வைக்கணும். புரியுதா? சரி நான் வாரேன். எம்மா பாத்தியா, சித்தி கடவுள் மாதிரி வந்து கண்ணை திறந்துருச்சா? இல்லைன்னா நம்ம கெதி அதோ கெதிதாம்மா. என்னைய கூட நீ படிக்க வைக்கலம்மா. ஆனா கொஞ்ச நேரத்துல உன் மருமவளுக்கு என்னை அவ்வளவு வேலை செய்ய சொல்லிட்டல்ல. என் தங்க மவளே, அம்மா தப்பு பண்ணிட்டம்மா, மன்னிச்சிடுமா. நீ நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து கிடப்போம். அவ எல்லா வேலையும் நமக்கு செஞ்சு கொடுப்பா. நேசம்மாவா? ஆமாடியே. அப்புறம் உன் மவ வந்ததும் அவன் கட்சியில சேர்ந்துட கூடாது. இனி நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான், சரியா? ஏ கலையரசா, அடே கராபையில எங்கடா போய் ஒளிஞ்சிருக்க? விட்டு தாத்தா சொல்லுங்க. எங்க உன் புருஷன் இருக்கானா இல்ல எங்க பயந்துகிட்டு கிடக்குறானா? ஏன் தாத்தா அவர் காலையில இருந்து வீட்டுக்கு வரலையே? என்னது காலையில இருந்து வீட்டுக்கு வரலையா? காசை வாங்கினதும் மாயமாயிட்டானா? குடிகார பையன், குடிக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு போறான் பாரு. தாத்தா இப்பெல்லாம் அவர் குடிக்கிறது இல்லையே தாத்தா. ஏன் தாத்தா? அட நீ வேற ஏமா அவனை நம்பிக்கிட்டு கிடக்குற? முந்தா நேத்து என்கிட்ட வந்து என் பொண்டாட்டிக்கு ஏதோ புக்கு வாங்கி தரணும், 2000 பணம் கொடுன்னு சொல்லி கேட்டேன். சரி ஏதோ நல்லா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி பணத்தை கொடுத்தேன். ஆனா 2 நாள்ல திருப்பி தரோம்னு தான் சொன்னான். இன்னும் ஆளை காணோம். எனக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு வச்சிருந்த பணம் அது. தாத்தா அவரு எதுவும் அதை பத்தி என்கிட்ட சொல்லல. மாமா வாங்க, என்ன வாசல்ல நிக்கிறீங்க? எங்க பிள்ளை உன் மவனை காணோம்? 2000 கைமத்தை கொடு, 2 நாள்ல தாரன்னு சொன்னா ஆளைய காணோம். 2000 வாங்கினேனா? எதுக்கு அந்த வீணா பணம் உனக்கு இப்ப பணம்? என்னம்மா அவன் பொண்டாட்டிக்கு புக்கு வாங்கி தரணும்னு சொன்னா, அவன் பொண்டாட்டி ஏதோ 12வது பரிச்சு எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போறலாமே. அதுக்காக உங்ககிட்ட 2000 கடை வாங்கினானா? நீங்க ஏன் கொடுத்தீங்க? சரி நல்ல விஷயத்துக்காக கேக்குறானுன்னு கொடுத்தேன். இன்னும் திருப்பி கொடுக்கல. ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சிருந்த பணமா அது. மாமா நீங்க போங்க, நான் மத்தியானமா எடுத்துட்டு வரேன். உன்னைய நம்பிதான் போறேன். அப்புறம் என் பொண்டாட்டிக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே பணம் கேட்டானா தராதீங்க. வேற யார்கிட்டயாவது கேட்டாலும் நீங்க கொடுக்க வேணும்னு சொல்லிடுங்க மாமா. எல்லாம் என்ன செய்ய எங்க நேரம். பாத்தியாடி உன்னைய படிக்க வைக்க என் பிள்ளை எம்பிட்டு பாடுபடுறான்னு பாத்தியா? இதெல்லாம் அவனுக்கு தலை எழுத்து. அவன்கிட்ட இருந்து நீ வாங்குற வரைக்கும் வாங்கிக்கிட்டு எங்க நீ அவனை அனாதைய விட போறேன்னு தெரியல. இனிமே அவனே சொன்னாலும் பரிச்சை எழுத போற படிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்க. இந்த அசிங்கெல்லாம் எங்களுக்கு தேவையே? இந்த எடுபட்ட சிரிக்கைக்கு செய்ய ஊர் ஊரா கடை வாங்கிக்கிட்டு திங்கிறான் பாரு. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. நேத்து எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தாங்க, திடீர்னு அப்படியே தலைகீழ மாறிட்டாங்க. நான் என்னதான் செய்யறது? என் புருஷன் பேச்ச கேட்கறதா இல்ல இவங்க பேச்ச கேட்கறதா? அவன் என்னன்னா படி படின்னு சொல்றான், இவங்க என்னன்னா திடீர்னு படிக்காதன்னு சொல்றாங்க. பாவம் அவனும் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த படிப்பெல்லாம் எதுவும் நமக்கு வேணாம். அவன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டு காலகாலத்துல ஒரு பிள்ளையை பெற்றுக்கலாம். அப்படி படிக்கணும்னு நினைச்சா ஏதோ ஒரு கைத்தொழில கத்துக்கிட்டு நம்மளா உழைச்சி சம்பாரிச்சு நம்ம காசுல படிச்சுக்க வேண்டியது. நம்ம புருஷனே நமக்கு செஞ்சாலும் நம்ம மாமியார் நாத்தனார் நமக்கு செய்ய விட மாட்டாங்க. அவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னாலும் மேல மேல சண்டை தான் வரும். எதுவும் அவங்ககிட்ட சொல்ல வேணாம்.